ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 9வது மேட்ச் ஜிடி வர்சஸ் மும்பையோட மேட்ச் பார்க்க போகிறோம். செமையான மேட்ச்சு. இதோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஓகே, ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் 11 தான் வருவாங்க. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து எப்படி மாற்றுவாங்கன்னு தெரில, யாருனாலும் வரலாம். ஸோ அதனால் லாஸ்ட்டு நம்ம 11 வச்சதே எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் இது லேண்டானு உங்களுக்கே தெரியும். மும்பைக்கும் அதே தான். ஸோ ஹர்திக் பாண்டியா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் ஹர்திக் பாண்டியா இல்லாமல் தான் பார்த்துருக்கேன். அதனால் அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? வந்தார்னா ட்ரீம் 11 டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக என் டீமும் கொடுப்பேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இதாக இருக்கும். கிரவுண்டை பொறுத்தவரை நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஆவரேஜ் ஸ்கோர் 201 கொடுத்துருக்காங்க. என்னோடய ப்ரெடிட் ஸ்கோர் வந்து 210+. அதுக்குள்ளேயும் வரல, அதுக்கு மேலேயும் போகலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏற்றமான பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்பின்னர் இந்த கிரவுண்டில் நல்லா டாமினேட் அடிக்க போய் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமெண்ட், ஒரு லைக்கு அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும், எனக்கும் இன்னும் பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம ஒரு கிவ்அவே நடத்துகிறோம். அந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணுறது ஈஸி தான். நான் உங்கள் டீமில் ஒன்று டீமை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் 6 டீம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 2 மேட்சாக நடந்துகிட்ருக்கு. அதோட ரிசல்ட்டும் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிவ்அவேயான ரூல்ஸ் என்னென்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஒரு லைக், ஒரு கமெண்ட், என்ன கமெண்டானாலும் இருக்கலாம். ஒரு லைக்கோ, ஒரு தம்ஸ்அப்போ, பிடிச்ச டீமோடதோ, இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா எதனாலும் இருக்கலாம். ஒரு கமெண்ட் போட்டுட்டு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் இருக்குது, அதை காட்டுறேன். இதான் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்த லாஸ்ட்டு இதுக்குள்ளே டீமு செம்மையாக வின் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள். அமேசிங் வின் கிவ்அவே சேலஞ்ச் ஆல்சோ வின். ஓகேவா? சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்க இவங்க வந்து வின் பண்ணல, இவங்க செகண்ட் ப்ளேஸு. வின் பண்ணவங்க இந்த இருக்காங்க. செம்மையாக வின் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இவங்க செம்மையாக சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் வின் பண்ணாங்க. பட் அமௌண்ட் வேண்டாம், நான் எல்லா மேட்சுமே ப்ராஃபிட் பார்த்துட்டேன். ஏன்னா நான் கொடுத்த எல்லா டீமுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. டெய்லி நம்ம டீம் துவக்கவே இல்லை. நேற்றுமே நான் வீடியோவில் சொல்லியிருந்த டீம் நல்லா இருந்து, நான் சேஃப் டீம் தான் டெலிகிராமில் கொடுத்தேன். அது கொஞ்சம் ஆனால் நல்லா தான், அதுவுமே நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருந்து மினிஜியில் நல்ல ப்ளேஸ் போட்ட தொட்டு அப்படி வந்துட்டு ப்ராஃபிட். ஆனால் நிறைய பேர் பார்க்கல, கொஞ்சம் வீடியோ பார்த்து போட்டிருந்தாங்க, எடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஓகே, ஜிடியை பொறுத்தவரை இந்த 7 பேர் நல்லா விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் விளையாடலாம். இந்த ஓப்பனிங் 3 பேர் பட்லர், கில்லு, சுதர்சனில் ஒருத்தர் அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யாருங்க தெரில. அதுபோக ரபாடா, சிராஜி, பிரதீப் கிருஷ்ணா 3 பேரில் 2 பேர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரஷீத் கான், சாய் சுதர்சன் 2 பேருமே உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர் நல்லா ஏர் பண்ணி போட்டாங்கன்னா விக்கெட் உள்ள அதிக சான்ஸு. அதுபோல் ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா இவங்க 3 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக பிளேஸ் வருவார். ரூதர்ஃபோர்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷாருக் கான் விட்டு நீங்கள் அவங்களுக்குனாலும் போகலாம், உங்களோட விருப்பம். மும்பை பொறுத்தவரை நம்மளுக்கு கரெக்டான பிளேயிங் 11 தெரில. ஹர்திக் பாண்டியா வராரா அப்படிங்கிறது. அதே மாதிரி ரிக்கில்டன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ரிக்கில்டன், ரோஹித் சர்மா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஹை பர்ஃபார்மன்ஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக. நான் வந்து ரோஹித்தை ட்ரை பண்ணியிருக்கேன், ரிக்கில்டன் அவுட் ஆயிடுவார் அப்படின்ட்டு. உங்களோட விருப்பம். இவங்க 2 பேரில் யாருனாலும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாரோ, திலக் வர்மாவும் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. சாக்னர், வில்ஜாக் 2 பேருமே யாராவது ஒருத்தர் தான் இது பண்ண டாமினேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சாக்னர் ஓவராக பார்த்து விளாண்டாங்கன்னா வில்ஜாக் ஓவரில் விக்கெட் உள்ளனா, ஒரு வேளை வில்ஜாக் ஓவராக டார்கெட் பண்ணாங்கன்னா சாக்னர் ஓவரில் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு. போல்டு, தீபக் ஜகர் 2 பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூ பாலில் ஒரு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரொட்டேஷன் பிளேயராக ரிக்கில்டன்,
என்தீர், அடுத்து பிரதீப் கிருஷ்ணா, சாய் கிருஷ்ணா. இந்த 4 பேர்த்துலேருந்து 2 பேர் இல்லைன்னா ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வந்துடுவாங்க. நான் இதுவரை கொடுத்த டீம் எல்லாத்துலேயுமே ரொட்டேஷன் பிளேயரில் இருந்து 2 பேர் ஒருத்தர் கண்டிப்பாக உள்ளே வந்துருந்தாங்க. மேக்ஸிமம் அவங்க ஒரு விசியாவோ இல்லை கேப்டன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துருந்தாங்க. என்னோடய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கேப்டன் சாய்ஸ் 4 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். சூரியகுமார், வில்ஜாக், அதுக்கப்புறம் ரஷீத் கான் இல்லைன்னா சாய் சுதர்ஷன், இவரை வச்சுக்கோங்க. நான் அதில் போடலை. அதுக்கடுத்து சாய் சுதர்ஷன் ஆர் கில் பட்லர், இவங்க 3 பேர்த்தில் யாருனாலும் நல்லா பண்ணலாம். பட் நான் சாய் சுதர்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மஸ்ட் அப்ளை பண்ணுவார். என்னோடய டீம்ஸ் பார்த்துடலாம். என்னோடய டீம்ஸை பொறுத்தவரை நான் ஓப்பனிங்கில் 2 பேர் எடுத்துருக்கேன், கீப்பரில் 2 பேர் எடுத்திருக்கேன். பட்லரும் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா. ஏன்னா இங்குடியும் கில்லி எனக்கு பேட்டிங் ட்ராக், ஸோ அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணால் 30+30+னாலே பாயிண்ட்ஸ் வந்துடும். எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன். அதுபோக தீபக் ஜெகர் போல்டு, ரபாடாவுக்கு பதில் நீங்கள் சிராஜ் கூட போகலாம். இன்றைக்கி அந்த கிரவுண்டில் அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல் நிறையா டீம் போடுவாங்க. ரஷீத் கானும் அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? என்னோடய செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் ரோஹித்தை ட்ராப் பண்ணியிருக்கேன், அங்கே பட்லரை ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சாய் கிஷோருக்கு கேப்டனும் ரூதர்ஃபோர்டுக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 பேருமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த கிரவுண்டில் 2 பேருக்குமே நல்லா இருக்குது. ரூதர்ஃபோர்ட் போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பினார். பட் ஆனால் இந்த மேட்ச் அதே மாதிரி பவுலிங் போட ஆள் இல்லை. கரெக்டாக பிளான் விக்கெட் எடுக்கலைன்னா அவர் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். மேலே விக்கெட் விழுந்தால் இவர் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். விக்னேஷ் புதூரும் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏரில் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட டீமை க்ரியேட் பண்ணி நீங்கள் என்னோடய கிவ் அவே சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ப்ரைஸை வின் பண்ணுங்கள். 150 rupees. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வைக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னோடய டெலிகிராம் குரூப்லேயும் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.